இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை குழம்பு, அப்புறம் முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரிச்சிருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாளாக தான் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதோட முட்டையும் சேர்த்து பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையில் வந்து சாப்பாடு என்னன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நைட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, தோசை, சிக்கன் 65. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு இதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சிக்கன் 65. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை குழம்பு, அப்புறம் முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரிச்சிருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாளாக தான் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதோட முட்டையும் சேர்த்து பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையில் வந்து சாப்பாடு என்னன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நைட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, தோசை, சிக்கன் 65. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி
நைட்டு இது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சிக்கன் 65. நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தோசையை வந்து ஒரு சிக்கன் எடுத்துட்டு இப்படி வச்சு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள்.